சுடுகின்ற நிலவு பர்ன்அவுட் சிண்ட்ரோமோட எபிசோட் நம்பர் 9ஓட பார்ட் 2 பார்க்கலாங்களா? இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, ஜீரா வந்து ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த ஃப்ளேம் லில்லி இது வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போது கானோட பால்கனியில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீரா வந்துட்டு நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். கான் வந்துட்டு என் கண்ணை பாரு, அதாவது என்னை பாரு, ஒரு 10 செகண்ட் பாரு, நீ என்ன ஃபீல் பண்ணுறங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. கான் வந்து சொல்லியிருப்பாரு, முதல்ல வந்து உன்னை பார்க்கும்போது எந்த ஒரு ஃபீலும் இல்லை, ஆனால் இப்போ நீ என் லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிற, நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கான் சொல்கிறாரு. ஜீராவும் வந்துட்டு எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோடு ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ வந்து கானோட வீட்டில் டவுன் ஸ்டேர்ஸில் காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு நிறைய ஆளுங்க வந்துட்டு கார்லேருந்து நிறைய சாமானமாக எடுத்து இறக்கி போடுறாங்க. எல்லாம் இந்த சிஸ்டம் ரிலேட்டடாக கேமரா அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட்லர் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட, நீங்கள் எது உள்ளே கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தான் நாங்கள் மேலே விடுவோம், உங்களை செக் பண்ணிவிட்டு தான் விடுவோம், அதனால் எல்லோரும் ரெடியாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் சரி, வந்தவங்களும் சரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. அப்போது கானோட ரூமில் காமிக்கிறாங்க. வழக்கமாக கிஸ்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும், கிஸ்ஸு தானே நடக்கும். அந்த மாதிரி தான் கானும் ஜீராவும் வந்து பெட்டில் வந்து சில லீலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறான், கான் வந்துட்டு ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தோன்னா ஜீரா வந்துட்டு கேட்குறான், என்ன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சா அப்படிங்கும்போது கான் வந்துட்டு ஆமாம், சில இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே வரப்போகிறாங்க, இங்கே என்னோடய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்காக அப்படின்னோடனே ஜீரா வந்துட்டு கேட்குறான், நீங்கள் போய் அதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலையா அப்படிங்கும்போது கான் வந்துட்டு இல்லை, அவங்க வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்க போகிறாங்க அப்படிங்கும்போது சரின்னு பார்க்கும்போது எல்லோரும் உள்ளே வராங்க. ரூமுக்கு வந்துட்டு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது வர சத்தத்தை கேட்டு ஜீரா தான் சொல்கிறான், அவங்கெல்லாம் வந்துட்டாங்க போல் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலையா, உங்களுக்கு தான் கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, போய் பார்க்கலையா நீங்கள் அப்படிங்கும்போது கான் வந்துட்டு கம்ப்யூட்ரு பிடிக்கும் தான், ஆனால் இப்போ எனக்கு கம்ப்யூட்டரை விட ரொம்பவே ஒன்று பிடிக்கும், அதனால தான் அதை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு அப்படியே டச் பண்ணி நம்ம கான் வந்து பேசுகிற கான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரெமோ மூடுக்கு போயிட்டார். அதனால் தலைவன் வந்து கொஞ்சம் சில்மிசங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஜீரா வந்துட்டு என்னை தொடுறது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படிங்கும்போது கான் வந்துட்டு ஏன் நான் தொடக்கூடாதா, சரி அப்போ நான் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா ஆச்சு, எல்லாம் மீறி போகிறீங்கடா அந்த ரேஞ்சில் ஃபீல் ஆச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன், சீரியஸ் தானே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜீரா வந்து சொல்கிறான், வெளியே எல்லாம் ஆளுங்க இருக்காங்க, நம்ம இப்படி கட்டி பிடிச்சின்னு இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப எம்பாரஸாக ஃபீல் ஆகுதுல்ல அப்படிங்கும்போது கான் வந்துட்டு சரி இதுக்கு என்ன இப்போ சொல்ல போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயவோல மறுபடியும் கிஸ்ஸிங்கி டச்சிங்கி எக்ஸட்ரான்னு போயிட்டுருக்குது. அவங்க அப்புறம் செல்லமாக கொஞ்சம் சண்டை போட்டிருக்காங்க. அதோட சத்தமாக வெளியே இருக்கவங்கக்கிட்ட கேட்டு அவங்க 3 பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஃபாரினர் 2 தாய் நேஷன்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க 3 பேர் என்ன சத்தம், அப்புறம் அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு சரி என்னமோ லீலை நடந்துகிட்ருக்கு, நான் மட்டும் நம்ம வேலையை உண்டுன்னு சொல்லிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியே நல்ல பசங்க 3 பேரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா இப்போ வெளியே வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பீமோட வீட்டில் காமிக்கிறாங்க. பீம் வந்துட்டு அந்த சோஃபாவில் படுத்துட்டு அப்படியே துக்கத்தில் இருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் ஹார்ட் பிரேக்கப் ஆச்சு, லவ்வும் புட்டுக்குச்சுங்கிற வருத்தத்துலேயே இப்போ எவ்வளோ படுத்துன்னு இருக்கு. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து வரான். வந்துட்டு எந்திரின்னு சொல்லி ஏந்திரி அதான் அதே மாதிரி ஏந்திரி பீம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோண்டிகிட்டே இருக்கான். இப்போ எதுக்குடா என்ன, இப்போ இங்கே பாரு கிளம்பு, நீ ஃபஸ்ட்டு நான் என் கூட வெளியே வா போகலாம், எனக்கு ஆடிஷன் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தால வா போகலாம் அப்படிங்கும்போது போடா நானே என்ன மனநிலையில் இருக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பீம் ஃபீல் பண்ணி சொல்லும்போது ஃப்ரெண்ட் இருந்துட்டு அந்த மனநிலைமையிலேருந்து நீ வெளியே வரணுங்கிற காட்டி தான் நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன், கிளம்பு போகலாம் அப்படிங்கும்போது எங்கே சும்மா ஒரு மால்ஸை போட்டுக்காச்சும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உசுப்பி விட்டு அவனை உருட்டி புரட்டி எப்படியோ ரெடி ஆகிட்டு 2 பேரும் அந்த ஆடிஷன் இடத்துக்கு போகிறாங்க. இப்போ வந்து இங்கோட அந்த காஸ்டிங் ஆடிஷன் வந்து நடக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோ காமிக்கிறாங்க.
அவன் ஃப்ரெண்டு போயிட்டு சொல்கிறான் பீம் கிட்ட, "பீம் நீ வெளிய வெயிட் பண்ணு. நான் உள்ள போயிட்டு ஆடிஷன் முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படிங்கும்போது, "சரிடா ஆல் தி பெஸ்ட் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தேத்தி விட்டு அனுப்பி விட்றான். போனா நம்ம இங்கும் அப்புறம் இன்னொரு கேமராமேனும் நின்றுருக்காங்க. சரி உங்களுக்கு ஆடிஷனுக்கு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் குடுத்துருந்துச்சுல்ல, அத பேசுங்க அப்படின்னோன்னே நம்ம ஃப்ரெண்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது பாதி டயலாக் வந்து பெ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து தடுமாற ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்துட்டு, "சரி ரொம்ப பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மெதுவாவே சொல்லுங்க. ஆ நீங்க எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ, அப்ப நான் ஆக்ஷனுக்கு போய்க்கிறேன். கேமரா ரோல் பண்ணிக்கலாம்." அப்படிங்கும்போது, "சரி" அப்படிங்கிறான். அப்புறம் அவனுக்கு அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு அவன் வந்துட்டு கேட்குறான். "நான் வந்து என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுக்கலாமா? பீம் வந்து வெளிய இருக்காரு. நான் கூப்பிட்டுக்கட்டுமா? ஏன்னா நான் அவன் கூட தான் வச்சு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுனேன். அதனால அவள நான் கூப்பிட்டுக்கட்டுமா?" அப்படிங்கும்போது, அப்போ கொஞ்சம் நான் பெட்டராவும் இருக்கும் நான் சொல்றதுக்கு அப்படின்னோன்னே, இங்கேருந்து "சரி நீங்க கூப்பிட்டு வந்துக்கங்க." அப்படிங்கும்போது இவன் போயிட்டு கைய பிடிச்சு அவன கூப்பிட்டு, "வா மச்சான் வந்து நில்லு." "எதுக்குடா அப்போ?" அப்படிங்கும்போது, "எனக்கு உன் கூட தானடா ப்ராக்டிஸ் பண்ணேன். உன் கூட பேசும்போது தானே டயலாக் நல்லா வருது. வாடா, வாடா." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பீமும் வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்டுக்குரிய ஸ்க்ரீன் என்னன்னு கேட்டா, அவங்க அந்த ஆடிஷனுக்கு குடுத்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ஹார்ட் பிரேக் ஆயி ஒருத்தன் நிற்கிறான். போயிட்டு ஏன் நம்ம பிரேக்கப் பண்ணோங்கிற அந்த ரீசன் கேட்குறான். அப்புறம் இவன் போயிட்டு ஃப்ரெண்டு போயிட்டு பீமோட காது கிட்ட சொல்கிறான். ஆல்மோஸ்ட் நீ இப்ப இருக்க சிச்சுவேஷன் தான் அந்த ஸ்கிரிப்ட்லயே எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து என்னை ஜீரான்னு நெனச்சுக்கோ. நீ என்னை என்ன கேட்கணுமோ கேளு. நான் ஜீரா வந்துட்டு அவன் எப்படி பதில் சொல்றானோ, அது என்னோட வெர்ஷன்ல நான் டெலிவரி பண்ணிக்கிறேன். ஸோ கமான் மச்சான் அப்படின்னோன்னே, சரி கண்ண மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு பீம பார்த்து சொல்றான். அவன் கண்ண மூடிக்கிறான். இப்போ ஜீரோ எதுக்கு இருக்கிறதா நெனச்சுக்கோ. அவன் நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ கேளு அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்ட்டா வந்துட்டு அவன் கண்ண மூடிட்டு பார்க்கும்போது, அவன் ஃப்ரெண்டு வந்து ஆப்போசிட்ல அவன் வந்து ஜீரா வந்து அங்க நின்றுருக்க மாரி நெனச்சுக்கிறான். பீம் இருந்துட்டு கேட்குறான். "நீ ஏன் என்னைய வேண்டான்னு சொன்ன? சொல்லு. நான் எந்த விதத்துல வந்து நான் குறைஞ்சு போனேன் சொல்லு. எனக்கு ரொம்பவும் அந்த ரீசன் தெரிஞ்சுக்கணுங்க அத விட நீ சொன்ன ரீசன் வந்து என்னை இன்னுமே வந்து கொல்லாம கொன்னுட்ருக்கு. நீ தான் எனக்கு எல்லாமே நெனச்சுட்டு இருந்த. ஆனா நீ என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியல்ல அப்படின்னு சொல்லிட்டு பீம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அப்போ வந்து ஜீரா அந்த இடத்துலேருந்து நான் தான் சொன்னேன் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா மட்டுமே இருந்துக்கலாம். லவ் நம்மளுக்குள்ள வேணாம். ஏன்னா அடுத்த இதுக்கு கொண்டு போகவும் முடியாது. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லதா குட்டா இருக்கீங்க. ரொம்பவே நல்லதா இருக்கீங்க. அ இன்ஸ்பயருங்கிறது ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நம்மளுக்குள்ள இதாகும், லேக் ஆகும். அதனால தான் வேணான்னு சொல்றேன். சரி வேற என்னதான் நான் பண்ணணும்னு நீ சொல்ற? அப்படின்னு சொல்லி பீம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறமா, அந்த சீனே வந்து பார்த்தாவே நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பயவுல இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இப்படி விட்டு போட்டு போயிட்டானே! அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் ஜீரா வந்துட்டு நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. சரி இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வரணும்னு சொல்றீங்க? என்னதான் வேணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கும்போது பீம் வந்து சொல்றான். எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாது. அது ஏன் நீ குடுக்க மாட்டேங்கிற? அது ஏன் தடுத்துட்டு இருக்க? அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு என்னால குடுக்க முடியாது. நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான். நான் லவ்வர் ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, "சரி இப்ப நானா அத எடுத்துக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கும்போது, "நீங்க எடுத்துக்கக்கூடாது. எடுக்கவும் முயற்சி பண்ணாதீங்க." அப்படிங்கும்போது பீம் வந்துட்டு, "இப்போ ஒரு வேள நான் எடுத்துக்கிட்டேன்னா, அத என்ன நீ பண்ணுவ? என்னதான் நீ பண்ணுவ?" அப்படிங்கும்போது ஜீரா வந்து சொல்ற மாரி உன்ன கொன்னே போட்டுருவேன் அப்படிங்கிறான். அப்படியே அந்த டச்சிங்லேருந்து விலகி போகுது. இது ஒரு குறிப்பிட்ட இது போம்போது, ஜீரா வந்து பீம் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க மாரியே கடைசியில பார்த்தா அவன் ஃப்ரெண்டு இப்போ மூஞ்சிக்கு வந்துடுறான். சரி, உங்கள தான் இப்போ இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு கேரக்டராவே அவன் கண்ணுக்கு தெரியிறாரு. நான் ஐ ஹேட் யூ உங்கள சுத்தமாவே எனக்கு பிடிக்கல. இப்போ நீங்க பண்றனால. நான் தான் சொல்றேன் என் லைஃப்ப விட்டு போங்கன்னு சொல்றேன்ல அப்படிங்கும்போது, பீம் வந்து அப்படியே கண்ல தார தாரையா தண்ணி ஊத்துறான். அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு அப்படியே அந்த கண் கலங்கி நிக்கிறான். நம்ம வந்து டக்குன்னு கட் ஷாட் சூப்பரா வந்திருக்கு. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட. கண்டிப்பா அடுத்த ரோலுக்கு நீ ரெடி ஆயிக்கோ. டைரக்ட்டா நம்ம இது பெர்ஃபார்ம் பண்ண ரெடி ஆயிக்கோன்னு சொல்லிட்டு, இவனையும் சொல்றாங்க ஃப்ரெண்டுகிட்டயும். ஃப்ரெண்ட் வந்து சக்சஸ்க்குரியல வெற்றிக்குரிய காமிச்சுட்டு, "மச்சான் உன்னால தான்டா எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடைச்சிருச்சுடா" அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷமா அப்படியே வெளிய வராங்க. வந்தோனே இப்ப வந்து கானோட வீட்ல காமிக்கிறாங்க. கான் வீட்ல போனோன 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, வழக்கமா நம்ம தலைவர் வந்து நான் தான் சொன்னேன் அந்த எலக்ட்ரோட் மாரி இருக்கும். அந்த
ஒயரில் வச்சு எலக்ட்ராடை வச்சு அந்த இதில் வச்சு இது பண்ணுவாங்க. எப்போ யாராச்சும் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேர் சொல்ல சொன்னா இல்லையா? எனக்கு வேறு பேர் தெரிய மாட்டேங்குது. அந்த அசெம்பிளிங் இதில் அந்த சிப்புக்கெல்லாம் வந்து வெல்டு வைக்கிற மாதிரி சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். அசெம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஜீரா மரம் இன்னுமா நீங்கள் அதை முடிக்கல அப்படிங்கும்போது, ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஜீரா பிடிச்சு கொண்டு போயிட்டு அந்த சிஸ்டமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நடுவுல உட்கார வச்சிருக்கேன். 2 சிஸ்டம் வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டு சைடில் 2 கேமரா சின்னதா அவன் எமோஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுற மாரி. ஆப்போசிட்டில் நின்னுட்டு கான் வந்து கேட்குறான். இப்போ வந்து நான் ஒவ்வொரு பிக்சரா காமிப்பேன். ஒரு 2 பிக்சர் காமிப்பேன். உனக்கு என்ன தோணுதோ அத நீ சொல்லு அப்படிங்கும்போது, சரின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்றான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவன் அந்த பால்கனியில சும்மா படுத்த மேனிக்கு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுன்னு சொல்லியிருப்பான். அந்த ரோஸ் பெட்டல்ஸ் ட்ராயிங்க்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த ஃபோட்டோ போட்டு காமிச்சோன்னே, "இந்த ஃபோட்டோவா? நீங்க வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருந்தீங்க. என்னை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ண விதம் என்னன்னு கேட்டேன். அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் உங்க மேல விழுகும்போது, உங்கள வந்து வரையணும்னு தோணுச்சு. ரொம்ப காமா, ரொம்ப கைண்டா, ஒரு ஹார்ம்லெஸ்ஸா, ஒரு குழந்த மாரி நீங்க தூங்கிட்டுருந்தீங்க." அப்படிங்கும்போது, "சரி, சரி. இப்ப நான் 2வது பிக்சர் காமிக்கிறேன். அதுக்குரிய என்னன்னு சொல்லுன்னு" சொல்லிட்டு கான் வந்து ஜிராஃப சொல்றாங்க. 2வது பிக்சர் பார்த்தா ஒரு ஏஷியன் டிராயிங் காமிக்கிறாங்க. அந்த டிராயிங்கில பார்த்தீங்கன்னா, அ நெறையா பொண்ணுங்க வந்து பெட்ல படுத்துட்டு இருக்க மாரியும், அ ஏன்னா ஒரு அப்ப அந்த காலத்தில ஹாஸ்டல் மாரின்னு வச்சுக்கலாம். பசங்கலாம் வந்து அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குற மாரியும். ஆனா பொண்ணுங்க போர்வை எல்லாமே வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ்னால போத்தியிருக்க மாரி அப்படி ஒரு கலைத்துவமா வரைஞ்சிருக்காங்க. இத பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? அப்படிங்கும்போது அந்த டிராயிங் பத்தி சொல்றான். இந்த மாரி ஒரு ஏஷியன்ட் இது, ஒரு கிளாசிக்கான டிராயிங் இது. ரோஸ் பெட்டல்ஸ பார்க்கும்போது தான் அந்த டிராயிங்க்கே ஆர்டிஸ்ட்டுக்கே வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆச்சுன்னு சொல்லி தான் அந்த பொண்ணுங்க வந்து ரொம்ப மேன்மையா இருப்பாங்க. அதே மாரி ரோஸ் இதழ்களும் மென்மையா இருக்கும். ஸோ, அதனால தான் அந்த பெட்ஷீட் எல்லாமே வந்து அவங்கள கவர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஈவன் ஜுவல்ஸு எல்லாமே வந்து ரோஸ் பெட்டல்ஸா வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் அப்படிங்கும்போது இவன் வந்துட்டு மறுபடியும் போதும் போதும் அப்படிங்கிறான். ஏன் இன்னும் நெறையா இருக்கு. இத இப்ப டிராயிங் பத்தி நான் நெறைய சொல்லலாமே அப்படிங்கும்போது, சரி இரு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு கான் வந்துட்டு இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறான். இப்போ இந்த 2 டிராயிங்கையும் வச்சு ஒரு ஃபோட்டோ பிக் அண்ட் இன்னொன்னு பெயிண்டிங் இது 2த்தையும் வச்சு ஒரு பெயிண்டிங் வந்து ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தோன்னே, அந்த சாஃப்ட்வேர் வந்து லோட் ஆயிட்டுருக்கு. அ ஜீரா வந்துட்டு சொல்றான். "இப்ப என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன?" அப்படிங்கும்போது, "இது 2 இமேஜ் காமிச்சேன்ல, அத வச்சு ஒரு புது இமேஜ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கு. லோட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படிங்கும்போது, "ஏன் என்ன?" அப்படிங்கும்போது, "நீ என்னைய ஒரு டிராயிங் பண்ணீல ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு, அது எங்க? அந்த டிராயிங் எடு." அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து குடுக்குறான். ஜீரா வந்துட்டு அப்படியே ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல எடுத்து குடுக்குறான். அ சரி இரு ஒரே நிமிஷம் அது இன்னும் லோட் ஆயிடும் அப்படிங்கும்போது, "எதுக்கு நீ என்னைய வந்து வெயிட் பண்ண சொல்றீங்க? எதுக்கு இந்த கேமராலாம் ஃபர்ஸ்ட்டு?" அப்படிங்கும்போது, "இரு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா, கரெக்ட்டா நம்ம கான் வந்து அந்த பெயிண்டிங் ஓப்பன் பண்ணி பார்க்கறக்கும், அந்த சிஸ்டம் இமேஜ் வந்து லோட் ஆகி காமிக்கிறக்கும், அப்படியே அச்சு பிசுறாம இருக்கு. அதாவது ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணது. இந்த 2 இமேஜ் குடுக்கும்போது, ஒரு ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு இமேஜ் காமிக்கிது. இவனும் வந்து நம்ம ஜீராவும் சரி, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அவன் மேல விழுந்தா அந்த டிராயிங்கோட இன்ஸ்பிரேஷன வச்சு இவன் அந்த மாரி வரைஞ்சிருப்பான். 2ம் அந்த மாரி தான் பக்காவா மேட்ச் இருக்கு. ஒரு துளி கூட பிசுறு தட்டாம அவ்ளோ இதா இருக்கும். உடனே காணுந்துட்டு சக்சஸ் சக்சஸ்ன்னு சொல்லி வெற்றி நான் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் இதாயிடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அப்படியே ஜீராக்கு வந்து கடுகடுன்னு டென்ஷன் ஆயிர்றான் பயம் இல்ல. அவன் வந்துட்டு சொல்றான், "இருங்க, என்ன சக்சஸ்ன்னு சொல்றீங்க? என்னது இது? இப்ப என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கான் வந்துட்டு, நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டுருந்தேன்னு சொன்னேன்ல, ஒரு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அது நல்லா வந்துச்சுன்னா விக்கலான்னு கூட சொல்லிட்டு இருந்தேன்ல." அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "ஆமா. இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் தான் சொல்றேனே அந்த சாஃப்ட்வேர் தான் இது. இப்ப 2 இமேஜ் குடுக்கும்போது, இத பிளெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு இதா பெயிண்டிங்கா வேணும் அப்படிங்கும்போது, அது ஜென்ரேட் பண்ணி குடுத்துருக்குல்ல. சரி, இப்ப அதுக்கு எதுக்கு என்னைய உட்கார வச்சு எடுத்தீங்க? என்னைய பேச சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்கும்போது, "நீ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்.
நீ ஒரு பிக்சரை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உன்னோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், நீ என்ன சொல்கிறீங்களோ வேர்டிங்ஸ் ஆகட்டும், இதில் வந்து மைக்கும் இருக்கும், ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கும். அதெல்லாம் உன்னோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், உன்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கும். அதேமாதிரி இன்னொரு பெயிண்டிங் காமிச்சேன்ல, அதோட கமெண்ட்ஸ் நீ சொல்லலையும் சரி, இது எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன நீ ஃபீல் பண்ணுறங்கிறத அது எல்லாமே வந்து நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டேட்டாவாக ஃபீட் ஆகி தான் நீ எப்படி யோசித்து வரைவ அப்படிங்கிறத அது ஜென்ரேட் பண்ணி தந்திருக்குது அப்படின்னோன்னா, அப்படியே ஜீராக்கு எப்படி அவன் உட்காந்து மாங்குன்னு அவனோட முழு உழைப்பையும் போட்டிருக்கான். இவன் சொல்கிற ஒரு கமெண்டை வச்சு இப்படிங்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்துட்டு அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. மனுஷங்களோட உதவியே தேவையில்லாமல் இதாகும்போது, அப்போது அந்த ஆர்டிஸ்ட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஜீராக்கு வந்து கோவம் வரும். அவன் திருப்பி இதே தான் கேட்குறான். நான் உங்களை வந்து ரிலாக்ஸ்டாக பார்த்து, ஒரு உயிருள்ள மனுஷனா பார்த்தேன் அந்த இடத்துல. அதேமாதிரி அந்த ட்ராயிங்கை நான் கலையா பார்த்தேன். உங்களுக்கு அந்த கலை பிடிக்கணும். அந்த எனக்கு பிடிச்ச கலைய எனக்கு பிடிச்ச உங்களோட ரிலாக்ஸ்டா இருக்க உங்களோட நான் வச்சு வரைஞ்சேன். அப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும், ஒரு மாடலுக்கும் 2 பேத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்டிங் இருந்தா மட்டும் தான், அந்த வேவ்லென்த் செட் ஆனா மட்டும் தான் அந்த ட்ராயிங் நல்லா வரும். அந்த மாதிரி தான் நான் வரைஞ்சேன். ஆனா அதைய நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஏஐன்னு கொண்டு வந்து டெஸ்ட்ராய் பண்றீங்க. ஏன் அன்னைக்கு என்னைய உங்க வீட்டுக்கு, உங்க சைல்ட்ஹுட் வீட்டுக்கு கூப்பிட்டு போனது கூட இந்த பர்ப்பஸ்க்கு தானே அப்படிங்கும்போது, வந்துட்டு இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிற. அது வேற. அது நம்ம லைஃப்ல அது வேற, இது வேற. அது வேற, இது வேறன்னு எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா உங்கள பத்தி ஆல்ரெடி தெரியும். நீங்க ஒரு பர்ப்பஸ் இல்லாம கண்டிப்பா என்னைய வந்து கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. உங்க பர்ப்பஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தூக்கி வீசுவீங்கன்னு தெரியும். இப்போ இது என்கிட்ட இருக்க எல்லா டேட்டாவும் நீங்க எடுத்ததுக்கப்புறம் என்னையும் ஒரு நாள் இப்படி தான் தூக்கி போடுவீங்கல்ல. ஆக மொத்தம் உங்களோட ஏஐக்கு ஒரு டேட்டாலாம் வேணும். ஒரு டேட்டா வேணும். அது யார்கிட்டேருந்து வாங்கணும்? ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சீங்க. அதனால தான் என்னை யூஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆ இது நினைக்கும்போது எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு, வெட்கமா இருக்கு. நீங்களும் உங்களோட சிஸ்டத்த கட்டிட்டு அழுதுக்குங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜீரா வந்து கோவப்பட்டு அப்படியே கிளம்புற கான் வந்துட்டு தடுக்கவும் பார்க்குறான். வந்துட்டு என்ன விடுங்க ஜோ உதறிட்டு போகும்போது, கான் வந்துட்டு அப்பவும் அப்படியே தெனாவிடா சொல்றான். இந்த மாரி, "சரி நீ கோவமா இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசும்போது எல்லாம் நார்மல் இரு" அப்படிங்கும்போது, "என்னால முடியாது நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா சொல்லும்போது, கான் சொல்லும், "இப்ப என்ன பண்ணுவ? டைரக்ட்டா வீட்டுக்கு போவ. அப்புறம் ஒரு நாள் உன்னோட கோவம் இருக்கு. திரும்பி எப்படி தான் நீ என்கிட்ட தானே வருவ" அப்படிங்கும்போது ஜீரா வந்துட்டு, "கண்டிப்பா வரமாட்டேன். எனக்கு இந்த வேலையும் வேணாம், நீயும் வேணாம். என்னைய ஆள விடு சாமி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். கதவ சாத்திட்டு. கான் போயிட்டு அந்த கதவுக்கிட்ட நிக்கிறான். ஜீராவும் போயிட்டு அதே ஃப்ளோர்ல அந்த ஸ்டேர்கேஸ்க்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி நிக்கிறான். "அப்படியாச்சும் வந்து என்னைய வந்து கூப்பிடுவானா?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறான். அப்படியே திரும்பி பார்க்கும்போது அப்படியே கண்ல தண்ணியோட திரும்பி பார்க்குறான். அவன் வர மாரியும் தெரியல. கானும் சரி, அந்த கதவ திறந்துட்டு போலான்னு நெனைக்கிறான். ஆனா, அவனுக்கு பிஸ்னஸா ஒரு லைஃபான்னு வரும்போது, அவன பொறுத்தளவுக்கு பிஸ்னஸ் ஓரியன்டடாவே இன்னும் இருக்கான். லைஃப்ங்கிறது ஃபுல்லா வந்து அவன் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அப்படியே நின்னுடுறான். 2 பேத்தோட மைண்ட் செட் இது எல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் நம்பர் 9 முடியுது. எப்பா அப்படியே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எல்லாத்துக்கிட்டயும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.